நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணி முடிவுகள் பற்றி இன்றும் அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. தேமுதிக, பாமக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுடன் கூட்டணிகள் பற்றியான முடிவுகள் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்து வருகிறது. இதில் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி இவர்கள் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எதிராக கே.பி. முனுசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியும் பாஜக தான் வெற்றியடையும், ஏனென்றால் இந்திய கூட்டணி சுக்குநூறாக உடைந்துவிட்டது. மத்தியில் மிகப்பெரிய ஆளுமை பாஜகவிற்கு தான் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் 2 அமைச்சர் பதவி கூட நாம் கேட்கலாம் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறுமாறு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எதிராகவும் கே.பி. முனுசாமி அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக மற்றும் மிகப்பெரிய கட்சிகளும் தனது தொகுதிகளை பங்கீடு பற்றியான பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்ல, வேட்பாளர்கள் கூட அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது வரை இதுவரைக்கும் அதிமுக முதல் படியிலே தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தால் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.5% வித்தியாசத்தில் தான் பாஜக அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அதிமுக கூட்டணி அமைக்காமல் திடீர் திருப்பமாக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாற்றம்தான் இந்த தோல்விக்கு காரணம் என்றும், தற்பொழுது 3 ஆண்டுகளிலேயே திமுகவின் ஆட்சி மிக மோசமாக இருப்பதாக மக்கள் தனது கருத்துக்களையும் தெரிவுபடுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவும் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக ஒரு மாற்று கருத்து உண்டாகும் என்றும் செய்தி வட்டாரங்கள் தற்பொழுது பரப்பி வருகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றிலுமாக குழம்பிவிட்டார். ஏனென்றால் பொதுநல வழக்குகளும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முதல்வராக இருந்த பொழுது டெண்டர் ஊழல் முறைகேடு, கொடநாடு கொலை சம்பவம், மீதமுள்ள வருமானத்திற்கு அதிகமான சொத்து வைத்தல் போன்ற வழக்குகளிலும் எடப்பாடி பழனிசாமி வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. தற்பொழுது பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. அதுவே ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியடைந்து மீண்டும் பாஜக அரியணையில் ஏறினால் ஒட்டுமொத்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களும் கூண்டோடு சிறைக்கு செல்வதை தவிர வேறு வழியே கிடையாது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றே நாம் கூறலாம். ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவிற்கே தற்பொழுது 2 அமைச்சர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜக சும்மாவா விடும் என்பதற்கேற்பதான் கே.பி. முனுசாமி அவர்கள் பல முறையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறி தற்பொழுது மனம் மாறப்போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு தூதுகளை அனுப்பப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் பாஜக ஒரு நிபந்தனையை முன்வைக்கும். அதுதான் பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைத்தல். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஆர்.பி. உதயகுமாரோ செங்கோட்டையனோ யார் வேட்பாளராக அறிவித்தாலும் தென் மாவட்டங்களில் ஒருவர் கூட அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள். காரணம், பன்னீர்செல்வம் அவர்கள் மீது அபராத நம்பிக்கை வைத்திருந்ததன் காரணமாகவும் பன்னீர்செல்வம் அவர்களின் கோட்டையாக தென் மாவட்டங்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு வழியே கிடையாது, பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்பினால் பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் இவர்கள் அனைவரையும் கட்சியில் மீண்டும் இணைத்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவர்தான் வேட்பாளரை தீர்மானம் செய்வார் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று வைத்திலிங்கம் அவர்களும் கூறியுள்ளார். தற்பொழுது மிக குழப்பத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்
தேர்தலில் வேட்பாளர்களை தவறான முறையில் நிறுத்தி 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது போல் நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 தொகுதிகளில் தோல்வியடைவார் என்றும் கூறப்படுகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் KP முனுசாமி அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.